வாழ்க நலத்துடன். இன்றைக்கி வந்து டே 15ங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு மட்டும் தனியாக சமைக்க வேணாம் அப்படின்னு நேற்றே வந்து அம்மா வந்து துவரம் குழம்பு வந்து சேர்த்து வைக்க சொல்லிட்டேன். ஸோ அந்த துவரம் பருப்பு குழம்பு தாங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்போ நான் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டு நிறைய துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா காலையில் சாப்பாடு வந்து எனக்கு பசிக்காதனால வந்து நான் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்துட்டேங்க. அதனால் வந்து மத்தியானம் இது சாப்பிட போய் மணி 12:30 ஆயிடுச்சு. ஸோ நிறைய பருப்பு போட்டு நிறைய குழம்பு ஊற்றி அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுட்டு சரி வெறும் சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னு அம்மா வந்து கொஞ்சம் வடை சுட்டு கொடுத்தாங்கங்க. கடல வடை வந்து சுட்டு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து பார்க்க வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் இந்த போண்டா. ஸோ அது வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேங்க. இது சாப்பிட்டே வந்து எனக்கு வயிறு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. பசிக்கவே இல்லை. ஸோ சாயந்தரம் போல் வந்து ஒரே ஒரு ரோஸ் மில்க் மட்டும் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து ஒரே ஒரு டம்ளர் காஃபி மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா பெருசாக பசிக்காதனால வந்து ஒரு 6 மணிக்கு ஒரு 6:30 போல் வந்து ஒரு காஃபி மட்டும் எடுத்துகிட்டு இன்றைக்கி டே வந்து முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் பண்ணிக்கோங்க. வாழ்க வளத்துடன்.